Hi viewers, welcome to Vida Power channel. இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். 10 நிமிஷத்துக்குள்ள பன்னீர் கிரேவி பண்ண போறோம். அது 5 பொருள் வச்சு பண்ண போறோம். கிரீமியாவும் இருக்கும், மசாலா ஃப்ளேவரோட இருக்கும். ஒரு பன்னீர் கிரேவிக்கு தேவையான அத்தனையும் இருக்கும். டெலிஷியஸா இருக்கும். சோ கண்டிப்பா இத ட்ரை பண்ணுங்க. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பன்னீர் ரோல் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து சூட்டபிளா இருக்கும். வெரி ஷார்ட் வீடியோக்குள்ள போலாம். ஸோ 200 கிராம் பன்னீர் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேனில் வந்துட்டு ஆயில் இல்லைன்னா ஆயில் ப்ளஸ் பட்டர் இது பாதி அது பாதி அது மாதிரி கொஞ்சம் போட்டு சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு இந்த பன்னீர் வந்து போட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். இந்த பன்னீர் வந்து கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு பெப்பர் வந்து எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். 200 கிராம் பன்னீருக்கு வந்து ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன். கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். ஸோ இதை வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ஒரு ஜாரில் எடுத்துக்கிறேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துருக்கேன். இது கூட கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம நல்லா க்ரீமியாக அரைச்சிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த பெப்பரையும் தேங்காயும் வந்து நல்லா க்ரீமியாக அப்படி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துட்டு இது பன்னீர் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் வந்து இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காவும் இதுவும் போட்டு அரைச்சி வச்சுருக்கிற விழுதை வந்துட்டு நம்ம ஊற்றிக்கலாம். வைக்க போகிறோம். இதில் சின்னதாக ஒரு 50 ஸ்பூனில் வந்து ஒரு உப்பு போட்டாச்சு. ஒரு ஸ்பூனு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா எடுத்துருக்கேன். இது போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நல்லா இந்த ஒரு நிமிஷம் வந்து வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வந்து அது தண்ணி மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா இறக்கி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாயிரும். இப்போ வந்து ஒரு 1 மினிட் அது கொதிச்சதுக்கப்புறமா அந்த ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு 3 to 4 ஸ்பூன் விட்டுக்கலாம். இப்போது நம்ம ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா விட்டுருக்கோன்னா அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் விட்டுக்கலாம். இப்போ எவ்வளோ க்ரீமியாக வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடியே சிக்கன் மசாலா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் அது இந்த பாக்ஸ் அளவு கூட நீங்கள் வந்து 200 கிராம் பன்னீருக்கு நீங்கள் வந்து க்ரீம் விட்டுக்கலாம். பட் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் சிக்கன் மசாலாவை முன்னாடியே நீங்கள் சேர்த்து. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வேணும்னா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி போட்டுக்கலாம். இல்லை வந்து ட்ரை மேத்தி லீவ்ஸ் வந்து கொஞ்சம் கசக்கி அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா அது சேர்த்துட்டு நீங்கள் ஒரு ஃபியூ செகண்ட்ஸோடு நீங்கள் வந்து இறக்கிடலாம். ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக க்ரீமியாக நல்ல ஒரு மசாலாவும் சேர்ந்த மாதிரி ஒரு பன்னீர் கிரேவி ஜஸ்ட் 10 மினிட்ஸில் நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீத பவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.